வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் டயக்ராம் வெர்சஸ் பாயிண்ட்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவலன்ச் பிரேக் டவுன் அண்டு ஜீனா பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவலன்ச் பிரேக் டவுன், ஜீனா பிரேக் டவுன். வீடியோக்குள்ளே போயிடும். அவலன்ச் பிரேக் டவுன், ஜீனா பிரேக் டவுன். இந்த டைட்டில் நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா ஜீனா டயோட் அப்படின்ற ஒரு டைட்டிலில் பார்ப்போம். அந்த ஜீனா டயோட் நார்மலாக நம்ம எப்படி வரைவோம் அப்படின்னா சிம்பிள் நமக்கு முக்கியம் இல்லை. அதனால் இந்த சைடு ஆனோடு, இந்த சைடு வந்து கேத்தோடு. ஓகேங்களா? ஸோ இது ஆனோடு டெர்மினல், இது வந்து கேத்தோடு டெர்மினல். இதுதான் ஜீனா டயோடோட சிம்பிள். ஓகேங்களா? அடுத்தது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் மாதிரியே தான் இருக்கும். பிஎன் ஜங்ஷனோட ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரியே தான் எதுக்கு இருக்கும், உங்களுக்கு ஜீனா டயோடுக்கும் இருக்கும். ஆனால் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். ஸோ பிஎன் ஜங்ஷனுக்கு வேறு மாதிரியும் ஜெனார் டயோடுக்கு வேறு மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது ஜீனா பிரேக் டவுன் அப்படின்றதுல உங்களுக்கு எங்கே நடக்கும் அப்படின்னா லெஸ் தென் 6 வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு மதிப்பாக என்ன பண்ணியிருப்போம், 6 வோல்ட். 6 வோல்ட்டுக்கு முன்னாடி, அதாவது 6 வோல்ட் ரேஞ்சில் என்ன நடக்கும் அப்படின்னா ஜெனா பிரேக் டவுன் நடக்கும். அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அவலன்ச் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவலன்ச் பிரேக் டவுன் நடக்கும். ஜெனார் அப்படின்றது ஹைலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். ஜெனா டயோட் அப்படின்றது ஹைலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோட் தான் ஜெனா டயோட். அதுவே கொஞ்சம் லைட்டாக நான் டோப்பு பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா அவலன்ச் பிரேக் டவுன் நடக்கும். டோப்பிங்னா ஆடிங் இம்பியூரிட்டி. அந்த டோப்பிங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஹையாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜெனா பிரேக் டவுனும், லைட்லி டோப்புடு அப்படின்னா உங்களுக்கு அவலன்ச்சி பிரேக் டவுனும் நடக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிவர்ஸ் பயாஸில் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். அதனால தான் இது என்ன ரிவர்ஸ் ரீஜன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனா பிரேக் டவுனோட டெஃபினிஷன் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டில் அப்ளை ஆகும். அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஜெனா பிரேக் டவுன் நடக்கும். ஸோ ஜெனா பிரேக் டவுன் அப்படின்றது இந்த இது. ஜெனா பிரேக் டவுன் எப்போ நடக்கும் அப்படின்னா அக்கர்ஸ் ஹைலி எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவலன்ச்சி பிரேக் டவுன். அவலன்ச்சி பிரேக் டவுன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னா பொல்யூஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான். பொல்யூஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் வித் ஆட்டம். பொல்யூஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் வித் ஆட்டம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவலன்ச்சி நடக்கும். ஸோ அவலன்ச்சிக்கும் நான் டெஃபினேஷன் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், ஜெனாருக்கும் சொல்லியிருக்கேன். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது இன்னும் 2 நாள் 3 நாள் கழிச்சு மறந்துடுவீங்க. மறக்காமல் இருக்கணும். ஜெனா டயோடு தான். ஜெனா பிரேக் டவுன் எங்கே நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நடக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவலன்ச்சி நடக்கும். ஜெனா பிரேக் டவுன் அப்படின்றது எந்த ரேஞ்சில் நடக்கும் அப்படின்னா 6 வோல்ட்டுக்கு நடக்கும். ஆஃப்டர் த 6 வோல்ட் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவலன்ச்சி பிரேக் டவுன் நடக்கும். மறக்காதீங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸாக்டாக 5 6 இந்த மாதிரி இல்லாட்டியும் உங்களுக்கு அந்த ரேஞ்சை பாருங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாமில் அந்த ரேஞ்சை பார்க்கணும். எந்த ரேஞ்சு 6க்கு நியரஸ்டாக இருக்கிறோ அதில் தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஜெனா பிரேக் டவுன் நடக்கும். அதுக்கப்புறம் ஹையராக வரதுல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவலன்ச்சி நடக்கும். அவலன்ச்சி எப்போ நடக்கும்? கொல்யூஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் வித் ஆட்டம்ல நடக்கும். ஜெனா பிரேக் டவுன் வந்து பிகாஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலியமாக நடக்கும். இது நார்மலாக ஃபார்வர்ட் ரீஜன் எப்படி இருக்கும் அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் மாதிரியே தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு சிலிக்கானில் இருந்துச்சு அப்படின்னா 0.7 வோல்ட்டில் உங்களுக்கு நடக்கும். கட்டின் வோல்டேஜ், த்ரெஷோல்டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா நான் கட்டின் வோல்டேஜ், த்ரெஷோல்டு வோல்டேஜ் அப்படின்னு இந்த இடத்த சொல்லுவோம். ஜெர்மனியமாக இருந்துச்சுன்னா 0.3 வோல்ட்டில் நடக்கும். இந்த இடத்துல மாறும். இந்த இடத்துல ஜீனா பிரேக் டவுனு, அவலன்ச்சி பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம மாறும் பேர். அங்கே வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்லுவோம். பிஎன் ஜங்ஷனில் பிரேக் டவுன் வோல்டேஜ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இங்கே ஜெனா பிரேக் டவுன், அவலன்ச்சி பிரேக் டவுன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ டயக்ராம் பெஸ்ட் பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த என்னது ஜீனா பிரேக் டவுனுக்கும் அவலன்ச்சி பிரேக் டவுனுக்கும் இந்த டயக்ராம் வச்சு சொல்லி கொடுத்துருங்க. டயக்ராம் முக்கியம். ஏன்னா இதுலேருந்து கேள்வி வரும். உங்களுக்கு ஜீனார் முதல் நடக்குமா அவலன்ச்சி முதல் நடக்குமான்னு குழப்பிக்குங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஜீனார் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும்,
அதுக்கப்புறம் தான் அவலன்சி நடக்கும். எப்போ நடக்கும்? ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது கொல்யூஷனா ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வேற ஒரு டைட்டில் டயக்ராம் பிஸ்னஸ் பாயிண்டில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.